உங்கள் நண்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போர்டு எழுதி வச்சா மட்டும் போதாது, அத மக்கள் மனசுலயும் பதிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. சரியா சொல்லணும்னா மக்கள் நன்மைக்காக. காரணம், நமது உண்மையான எஜமானர்கள் மக்கள் தான். நாம மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனா மக்கள் எப்பவுமே நம்மள விரோதிகளாத்தான் நினைக்கிறாங்க. காரணம், தப்பு நடக்காம தடுக்க வேண்டியவங்களே தப்பு பண்றவங்களுக்கு துணையா இருக்கிறதுனால. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கேன். பல இடங்கள்ல போலீஸ்காரங்களை மக்கள் எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்க நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்களை பால் வண்டி வருதுன்னு சொல்றாங்க, குச்சி வருதுன்னு சொல்றாங்க, எலும்பு வருதுன்னு சொல்றாங்க, நாய் வருதுன்னு சொல்றாங்க, ஏன் மாமா வராருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், ராத்திரி 10 மணிக்கு பிராந்தி கடையை பூட்ட வேண்டிய நேரத்துல போலீஸ் வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 5-10 லஞ்சம் வாங்கினா எவன் போலீஸ மதிப்பான்? கள்ளச்சாராயம் காய்ச்சரையும் கிட்டே கை கட்டி நின்று காசு கேட்டா எவன் போலீஸ மதிப்பான்? குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? அதே மாதிரி சில அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டே சரியில்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க.